ஆண்டில் பிஜேபி அரசால் கொண்டுவரப்பட்ட மிக மோசமான திட்டங்களும் செயல்பாடுகளில் ஒன்றான இந்த நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு வந்ததிலிருந்து ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவானது பாலா போகிற நிலைமைதான் இருக்குது. இந்த நீட் தேர்வுக்கான தேதி அறிவிப்புல இருந்து அந்த தேர்வு முடிவு வந்தது தேதி வர வரைக்கும் எத்தனை ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயிர் போக போகுது அப்படிங்கிற கேள்விக்குறி தான் நமக்கு ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு வருடத்திலையும் நமக்கு எழும்புது. அப்படிப்பட்ட இந்த நீட் தேர்வில் இந்த ஒன்றிய மோடி அரசு நேர்மையான முறையில் கையாளுதான் கேட்டா கிடையாது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேர்வில பல குளறுபடிகள், ஒரே சென்ட்ரல சார்ந்த மாணவர்கள் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஈடுபட்டு கைதான இருக்குது, அம்பலமா இருக்குது. இப்ப சமீப காலத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில ஒரே சார்ந்த ஒரு மாணவர்கள் கைதானதுக்கு அம்பலமாக நமக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நீட் தேர்வை உடனடியாக இந்த ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும் சொல்லி நீட் தேர்வுக்கான அந்த அதிகாரம் வரத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்திய மாணவர் சங்கம் தொடர்ச்சியான போராட்டத்தில் இருக்கு. ஒவ்வொரு மாணவர்களும் உயிர் போகும் பொழுதும் மாணவர்களுக்கான உரிமை குரலாக ரோட்ல இறங்கி போராட ஒரு இயக்கமாக இந்திய மாணவர் சங்கம் தொடர்ந்து செயல்படுகிறது. அப்படிப்பட்ட நீட் தேர்வை உடனடியாக கையில வேண்டும். குற்றத்துக்கு ஈடுபட்ட அதிகாரி மீதும் அதற்கு துணை இருந்த தேர்வு ஆணையத்தின் மீதும் உடனடியாக பிஜேபி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் ஒன்றிய அரசு அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியாக திருச்சி மாநகரில் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் அலுவலகம் நடத்திட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.